வணக்கம், இது உங்கள் வேதார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCFல ஃபர்ஸ்ட் பார்ட் இது. சரிங்களா? ஸோ மீசிமானா என்ன, மீபோவானா என்ன, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இங்க பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு சில மாடல் மட்டும் பார்ப்போம், அதாவது பேசிக்ஸ் பார்ப்போம் இங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துக்குவோம். எல்சிஎம்னா என்ன, அதே போல HCFனா என்ன. ஓகேங்களா? தமிழ்ல இது பேரு மீ போ வா, இது பேரு மீசிமா. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதுதான் HCF அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, GCDன்னு. சோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சரிங்களா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே மீபோவாவை தான் குறிக்குது. தமிழ்ல மீபோவான்னு சொல்லலாம், இல்லைன்னா மீபோ காரணி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது தமிழ்ல என்னன்னா மீப்பெரு பொது வகுத்தி, மீப்பெரு பொது வகுத்தி, இல்லைன்னா மீப்பெரு பொது காரணி. சரியா? ரெண்டு விதமா சொல்லலாம். அதே போல எல்சிஎம்னா என்ன, எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு. சரி, இதுல நமக்கு கிரேட்டஸ்ட்னா என்ன மீனிங்னு தெரியும், அதாவது லார்ஜஸ்ட்னா என்ன மீனிங்னு தெரியும். ஆனா காமன் கேட்டா கூட நம்ம என்ன மீனிங்னு சொல்லிடலாம். கரெக்ட் தானே? கிரேட்டஸ்ட்னா பெருசுன்னு அர்த்தம், காமன்னா பொதுன்னு அர்த்தம். ஆனா டிவிசர்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அந்த டிவிசர்னா என்ன சார்? சோ அது தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது என்னென்ன வாய்ப்பாடுல வரும்? சரிங்களா? 1ஆம் வாய்ப்பாடு, 2, 3, 4, 6ஆம் வாய்ப்பாடு, 12ஆம் வாய்ப்பாடு. சோ 12ன்ற நம்பரு இந்த 6 வாய்ப்பாடுல வருமா? இதுதான் 12இன் காரணிகள், இல்லைன்னா 12இன் வகுத்திகள். சரியா? இங்கிலீஷ்ல ஃபேக்டர் ஆஃப் 12 எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 6 நம்பர். சரிங்களா? இல்ல டிவிசர் ஆஃப் 12 எதுன்னு கேட்டாலும் இந்த 6 நம்பர் தான். சரிங்களா? அதே போல மல்டிபிள்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அது என்ன சார் மல்டிபிள்? மடங்குனா என்ன? சோ இது ஈஸியா சொல்லலாம், 4இன் மடங்குகள். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், மல்டிபிள் ஆஃப் 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 டேபிள் அப்படியே எழுத வேண்டியதான். 4, 8, 12, 16, 20, 24 எல்லாமே 4இன் மடங்குகள். சரிங்களா? சோ இந்த ரெண்டு கான்செப்ட புரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், கொஸ்டின்ஸுக்கு போக முடியும். சோ பேசிக் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, LCM ஆஃப் 18, 27, 81 இதுக்கு HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? HCF மீபோவா என்ன பாருங்க, 18, 27, 81 இந்த 3 நம்பருக்கான HCF. நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, HCF மீபோவா கேக்குறாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வருமோ அதால டிவைட் பண்ணும். சரியா? இந்த 3 நம்பருமே பொதுவா 3ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். 2ஆம் வாய்ப்பாடுல 18 மட்டும் வரும், ஆனா 27, 81 வராது. சோ அதனால அடுத்த நம்பரான 3க்கு போறேன். சரிங்களா? 3ல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9ஆ? 9 3ஆம் வாய்ப்பாடுல வரும்ல, அப்ப 18 3ஆல டிவைட் ஆகும். 2ஐயும் 7ஐயும் கூட்டினா 9, 9 3ஆம் வாய்ப்பாடுல வரும்ல, அப்ப 27 3ஆல டிவைட் ஆகும். அதே போல 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9, 9 3ஆம் வாய்ப்பாடுல வரும். சரியா? அதனால 81 3ஆல டிவைட் ஆகும். சோ 3 நம்பருமே 3ஆல டிவைட் ஆகுது. அப்ப எத்தனை முறை ஆகும்? 3 18, 3 9 27, 3 2 6ஆ? 8ல 6 போச்சுன்னா மீதி 2, அந்த 2 இது ஒரு 1, இது 21 ஆயிடுச்சு. சரியா? அந்த 21 3ஆம் வாய்ப்பாடுல 7 முறை. அகைன் மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுல போடுறேன். 3 2 6, 3 3 9, நெக்ஸ்ட் 3 9 27.
ஓகேங்களா? அகைன் மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறோம். சரியா? மூணுமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வரும் பாருங்க. 2, 3, 9 மூணுமே பொதுவா எதுலுமே வராது இல்ல. ரெண்டாம் வாய்ப்பாடுல 3 வராது, மூணாம் வாய்ப்பாடுல 2 வராது. சோ அப்படி வராதுன்னா ஆன்சர் இங்கேயோ நிக்க வச்சிருங்க. இந்த சைட்ல இருக்கிற நம்பர் மட்டும் பெருக்கிங்க. 3 பெருக்குனா 9 இல்ல. சோ 9 அப்படின்றதுதான் மீ போவா HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இதே எனக்கு எல்சிஎம் கேக்குறாங்க சார் அப்படின்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்? சோ பாருங்க, 25, 30, 45 மீசிமா எல்சிஎம் அப்படின்னாலே சின்ன நம்பர்ல இருந்து சால்வ் பண்ண போனோம். சார் ஒரு நம்பர் கூட ரெண்டாவது வாய்ப்பாடுல வரல அப்படின்னா நீங்க 3ஆம் நம்பர் போலாம். சரியா? 3ஆல ஒரு நம்பர் கூட டிவைட் ஆகல அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு போலாம், 5ஆம் வாய்ப்பாடுக்கு போலாம். சரியா? 4க்கு போக கூடாது. ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதுன்னா அது 2ஆலே டிவைட் ஆகும். கரெக்ட் தானே? சோ அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறேன்? 2ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா இந்த 30ன்ற ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். சரியா? சோ 2ஆம் வாய்ப்பாடுல 25 வராது, வராததை அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடுல 30 5 முறை, 2ஆம் வாய்ப்பாடுல 45 வராது. சோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ 3 நம்பருமே 2ஆம் வாய்ப்பாடுல வராது இல்ல, அதனால நான் 3ஆம் வாய்ப்பாடுக்கு போறேன். 3ஆம் வாய்ப்பாடுல 25 வராது. சோ அப்படியே வச்சுக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடுல 15 5 முறை வருமா? 3 5 5 இல்ல. அதே போல 3ஆம் வாய்ப்பாடுல 15 முறை 45, 1 3 3, 4ல 3 போனா மீதி 1. சோ 15 போது 5 5 வரும். ஓகேங்களா? அதே போல இங்க 15ன்ற நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். சோ நானு மறுபடியும் 3ஆல டிவைட் பண்றேன். 3ஆம் வாய்ப்பாடுல 25 வராது, 3ஆம் வாய்ப்பாடுல 5 வராது. ஆனா 3ஆம் வாய்ப்பாடுல 15 5 முறை வரும். சரியா? சோ இப்போ 3 நம்பருமே 3ஆல டிவைட் ஆகாது. அதனால இப்ப 5ஆம் வாய்ப்பாடுக்கு வரேன். 5ஆம் வாய்ப்பாடுல 5 5 25, 1 5 5, 1 5 5. சரிங்களா? அகைன் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மூணுமே 1, 1, 1 வந்துருமா? சோ மீசிமா அப்படின்னா கீழே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பருக்குமே 1 வர வரைக்கும் சால்வ் பண்ணும். சரியா? ஆனா மீ போவா அப்படின்னா பொதுவா எத்தனை நம்பர் வருதோ, சோ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 3 நம்பருமே பொதுவா எத்தனை வாய்ப்பாடுல டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் டிவைட் பண்ணா போதும். சரியா? எந்த நம்பர் வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் டிவைட் பண்ணா போதும். சரியா? சோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3 6, 6 3 18, 18யும் 5யும் பெருக்குனா 90, 90ஓட 5 பெருக்குனா 450. சோ 450 இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? சைடுல இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கணும். முக்கியமான விஷயம், இந்த மெத்தடுக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணிப்படுத்துதல். அப்படின்னா என்ன சார்? இந்த மாதிரி நம்ம வகுக்கிறோம்ல, அப்படி வகுக்கும் போது எனக்கு இந்த சைடுல எழுதுற நம்பர் எல்லாமே பகா எண்களா இருக்கணும், பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். சரியா? அதனால இங்க 4ஆலேயோ 6ஆலேயோ 8ஆலேயோ டிவைட் பண்ண கூடாது. 4ஆல ஒரு நம்பர் டிவைட் பண்றீங்கன்னா அதை 2ஆல டிவைட் பண்ணலாம். 6ஆல ஒரு நம்பர் டிவைட் பண்றீங்கன்னா அது ஒரு முறை 2ஆலையும் ஒரு முறை 3ஆலையும் டிவைட் பண்ணலாம். சரியா? சோ அந்த லாஜிக் தெரிஞ்சு அது ஏத்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணோம் பகா எண்களா. சரியா? நெக்ஸ்ட் ஒன். இது ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. இது எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்டவற்றுள் எவை மீசிமா ஆக இருக்க இயலாது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? So HCF of two numbers is 8. Which one of the following can never be their LCM? So LCM எது இருக்காது? நல்லா புரிஞ்சுங்க. HCF அப்படின்றது மீப்போவா அப்படின்றது ஒரு பங்கு. சரியா? எப்பவுமே ஒரு நம்பரோட ஒரு பங்கு தான் HCF. சரியா? அந்த HCF ஓட மடங்குகள் இருக்குல்ல, அதுதான் மீசிமா. ஓகேவா? மீ போவான்றது ஒரு பங்குப்பா, அந்த ஒரு பங்கோட மடங்குகள் இருக்குல்ல அதுதான் மீசிமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பானிபூரி 25 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஒரு பானிபூரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மீ போவா.
சரியா? அப்போ எல்சிஎம் என்ன சார் இருக்கும்? எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25ஓட மடங்குகள் எது? 50, 75, 100, 125, 150. இது எல்லாமே 25 வாய்ப்பா தானே? இதுதான் 25 மடங்குகள். சோ அந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரா தான் மீசிமா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். சோ ஒரு பங்கு, அதாவது ஒரு பானிபூரி 25ன்னு சொல்றீங்கல்ல, அது HCF. சரியா? எல்சிஎம்ன்றது என்னது? அந்த 25, 50, 75, 100, 125, 150, இதுல ஏதோ ஒரு நம்பரு அதுக்கான எல்சிஎம்மா இருக்கும், மீசிமாவா இருக்கும். சரியா? சோ அந்த இடத்துல இப்ப இந்த கொஸ்டினை பாருங்களேன். மீ போவா 8, HCF 8. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான். ஒரு பானிபூரி இங்க 8 ரூபான்னு வச்சுங்க, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரியா? ஒரு பானிபூரி 8 ரூபான்னு வச்சுங்க. மீசிமான்னு கேக்குறாங்க. மீசிமான்றது நான் என்ன சொன்னேன்? அந்த ஒரு பங்கோட மடங்குகளா தான் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் 8ஆம் வாய்ப்பால வரதா தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் தான் வராம இருக்கும். ஏன்னா அதுதான் கேக்குறாங்க. அங்க எது இருக்காதுன்னு தான் கேக்குறாங்க. நெவர் பி தேர் எல்சிஎம் தான் கேக்குறாங்க. சரியா? சோ அப்போ 8ஆம் வாய்ப்பால எந்த நம்பர் வரலையோ அதுதான் ஆன்சர். ஏன்னா ஒரு பங்கு 8ங்க, அதனுடைய மடங்கு 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அதுல எது வரலையோ அது ஆன்சர், அவ்வளவுதான். சோ அப்ப பாருங்க, 8ஆம் வாய்ப்பால 56 வரும். 8 7 56 இல்ல, 8ஆம் வாய்ப்பால 8 8 64 இல்ல, 8ஆம் வாய்ப்பால 8 3 24. இது 3 நம்பருமே 8ஆம் வாய்ப்பால வரும். ஆனா 8ஆம் வாய்ப்பால 60 வராது. சோ அதனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இரு எண்களின் மீ போவா 15, மீசிமா 300. ஒரு எண் 60 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இது ஒரு ஃபார்முலாங்க. The HCF of two numbers is 15. LCM 300. One of the number is 60. அப்படின்னா அதர் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்ன ஃபார்முலா? X into Y equal to LCM into HCF. இது அந்த ஃபார்முலா. சரியா? தமிழ்ல சொல்லணும்னா இது x into y equal to இது மீசிமா into மீ போவா. புரியுதா? சோ இது ஃபார்முலா. இது ஏன் சார் வந்ததுன்னு கேட்கக்கூடாது, இது ஃபார்முலா. இப்போ இதுல அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. மீ போவா 15, மீசிமா 300. சரியா? ஒரு எண் 60. அப்ப இன்னொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மீசிமா மீ போவா இங்க இருக்கு. ஒரு எண் இங்க 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ன்றது ஒரு நம்பரு, ஒய்ன்றது ஒரு நம்பரு. சோ இதுல ஒரு நம்பர் 60. அப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இருக்கிறத அப்படியே அப்ளை பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன்? எக்ஸுக்கு பதிலா 60. ஏன்னா ஒரு எண், ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 60 அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்னொரு நம்பர் தான் கேக்குறாங்க. சரியா? இன்னொரு நம்பர் கேக்குறாங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கா? அதனுடைய மீசிமா. மீசிமா 300 இன்டு மீ போவா 15. இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இல்ல யாருங்க தேவை? மற்றொரு எண் தேவை. கரெக்டா? அதர் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ எனக்கு y தான் தேவை. அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்ப 60 பெருக்கல் இருக்கு. ஈக்குவல் அந்த சைட் போனா வகுத்தல் ஆகும்ல. சோ 300 இன்டு 15 வகுத்தல் 60. சரியா? பெருக்கல் இருக்கிற நம்பர் ஈக்குவல் அந்த சைட் போகும்போது வகுத்தல்ல வந்துரும். சோ ஒரு 0க்கு ஒரு 0 அதிர்ஷ்டம். 4 6 IR 30. சோ 5யும் 15யும் பெருக்குனீங்கன்னா I15 75. அப்ப மற்றொரு எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 75. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். So அடுத்த क्वेश्चन பாருங்க. Product of two co-prime numbers is 117. Then their LCM is அப்படின்னு கேக்குறாங்க. இரு சார்பகா எண்களின் பெருக்கற் பலன் 117 எனில் அவற்றின் மீசிமா காண்க. சரி, இந்த சார்பகா எண்கள், இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சார்பகா எண்கள்னா என்ன, அதே போல இணைப்பகா எண்கள்னா என்ன, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுப்போம். சரியா? சார்பகா எண்கள்
இன்னொன்னு இணை பகா எண்கள். இந்த சார்பகா எண்கள் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? இணை பகா எண்கள்னா ட்வின் பிரைம்ஸ் இல்லனா ரிலேட்டிவிட்டி பிரைம். சொன்னது டாபிக் பேர் தான். பாருங்க, சார்பகா எண்கள் கோ பிரைம்ஸ் தான் என்ன, அதே போல ட்வின் பிரைம் சொல்லலாம் இல்லனா ரிலேட்டிவிட்டி பிரைம் சொல்லலாம். அப்படின்னா என்ன சார்? இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சா இந்த மாடல்ல என்ன क्वेश्चन கேட்டாலும் நம்ம எழுதலாம். சரியா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வருவோம். ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் கண்டிஷன் வைஸா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இதுல குடுத்திருக்கிற ரெண்டு நம்பருமே பகா எண்களா இருக்கணும். ட்வின்ஸ்னா ரெண்டு பேர் தானே, ட்வின்ஸ்னா ரெண்டு பேர் இல்ல, சோ ரெண்டு நம்பருமே பகா எண்களா இருக்கணும். அதுலயே வந்துருச்சு பாருங்க, ட்வின் பிரைம்ஸ் ரெண்டு நம்பருமே பகா எண்கள். இணை பகா எண்கள் ரெண்டு நம்பருமே என்னவா இருக்கும்? பகா எண்களா இருக்கும். சரியா? சோ ரெண்டு நம்பருமே பகா எண்கள். ரெண்டாவது நம்பர், அதாவது ரெண்டாவது பாயிண்ட், ஆக்சுவலா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 3, 5 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு இணை பகா எண்கள். இதுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டுமே பாருங்க பகா எண்களா இருக்கா. இதுல இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்னங்க? வித்தியாசம் 2. 3க்கும் 5க்கும் வித்தியாசம் என்ன? 2. அதே போல 5க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன? 2. 11க்கும் 13க்கும் வித்தியாசம் என்ன? அதுவும் 2. இது எல்லாமே பாருங்க பகா எண்களின் ஜோடி. அதே போல இதுக்கான வித்தியாசம் 2. இந்த மாதிரி நம்பரை தான் நம்ம இணை பகா எண்கள்னு சொல்லுவோம். சரியா? சோ ட்வின் பிரைம்ஸ்க்கான கண்டிஷன் என்னென்ன பாப்போமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த ரெண்டு நம்பருமே பகா எண்களா இருக்கும், பிரைம் நம்பர்ஸா இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன், அதுக்கான வித்தியாசம் 2ஆ இருக்கும். சரியா? டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருக்கும். மூணாவது கண்டிஷன், இதுக்கான HCF இருக்கு பாத்தீங்களா, HCF இது 1ஆ இருக்கும். மீ போவா 3க்கும் 5க்கும் பொதுவா எந்த வாய்ப்பாடுலங்க வரும்? 3, 5 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், ரெண்டு நம்பருமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வரும்? 1ஆம் வாய்ப்பாடுல வரும். சரியா? அப்போ மீ போவா 1 தானே. சரியா? இதுதான் இந்த 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் பகா எண்கள், ரெண்டாவது வித்தியாசம் 2, மூணாவது வந்து HCF 1. இது இணை பகா எண்கள். இந்த சைடு சார்பகா எண்களுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சிம்பிளா ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், 5, 9. இதுல 5 பகா எண், ஆனா 9 பகா எண் இல்ல, பகு எண், காம்போசிட் நம்பர். சரியா? ஆனா வித்தியாசமும் பாருங்க 4 வித்தியாசம் வருது. சரியா? அதே போல வேற என்ன கூட நம்பர் எடுத்துக்கிறேன், 9, 16 இந்த மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? ரெண்டுமே பகு எண்கள், காம்போசிட் நம்பர். ஆனா வித்தியாசம் பாருங்க, இதுக்கு 7 வருது. சோ வித்தியாசம் ஒரு மேட்ரே இல்லைங்க எதுல? கோப்ரைம் நம்பர்ஸ்ல. சரியா? கோப்ரைம் நம்பர்ஸ்ல வித்தியாசம் ஒரு மேட்ரே இல்ல. அதே போல குத்திருக்கிற நம்பரு பகா எண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, பகு எண்ணும் இருக்கலாம். சார் ஒரு நம்பர் பகு எண்ணா இருக்கணுமா? அப்படின்னு இல்ல, ரெண்டு நம்பருமே பகு எண்களா இருக்கலாம், காம்போசிட் நம்பரா இருக்கலாம். பாருங்க 9ம் சரி 16ம் சரி பகு எண்கள் தான், காம்போசிட் நம்பர்ஸ் தான். பகு எண்கள்னா என்னன்னு தெரியும்ல, அது ஒன்னால தன்னால மட்டும் இல்லாம வேற சில வாய்ப்பாடுலயும் வரும், அதுதான் பகு எண்கள். எக்ஸாம்பிளுக்கு 9ன்ற நம்பரு 1ஆம் வாய்ப்பாடு 9ஆம் வாய்ப்பாடுல மட்டும் வந்துருந்துச்சுன்னா அது பகா எண், பிரைம் நம்பர்ஸ். ஆனா அது இல்லாம 3ஆம் வாய்ப்பாடுல வருது இல்ல, சோ அதனால அது பகு எண்கள். அதே போல 16 1ஆலையும் 16ஆலையும் மட்டும் வந்திருந்தா அது பகா எண். ஆனா எக்ஸ்ட்ராவா 4ஆம் வாய்ப்பாடுல வருது, 2ஆம் வாய்ப்பாடுல வருது, 8ஆம் வாய்ப்பாடுல வருது, அதனால இது வந்து என்ன? பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. சோ பாருங்க, நான் எடுத்த ஜோடி பகு எண்களே எடுத்திருக்கேன். கரெக்டா? அப்ப எப்படி சார் இத கோப்ரைம் நம்பர்ஸ் சொல்றீங்கன்னா, சிம்பிள் லாஜிக், இதுக்கான HCF மட்டும் 1ஆ இருந்தா போதுங்க, வேற எந்த கண்டிஷனுமே தேவையில்ல. சரியா? மீ போவா 1ஆ இருந்தா போதும். இப்போ 5, 9 ரெண்டுமே பொதுவா எந்த வாய்ப்பாடுல வரும்? 1ஆம் வாய்ப்பாடுல தானே வரும். சோ அவ்வளவுதான், அது கோப்ரைம் நம்பர். அதே போல 9ம் 16ம் எந்த வாய்ப்பாடுல வரும்?
ஒன்னா வாய்ப்பாளரா வரும். சரியா? சோ அதுவும் கோப்ரைம் நம்பர். அவ்வளவுதான். சோ இந்த லாஜிக் தெரிஞ்சா சார்பகா எண்கள்னா என்னன்னு தெரிஞ்சிடும், இணைப்பகா எண்கள்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இந்த கொஸ்டின்ல ரெண்டு சார்பகா எண்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒண்ணுமே இல்லைங்க, HCF 1. கண்டிஷன் பாத்துங்க. பெருக்கற் பலன் 117. அந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா எனக்கு 117 வருது. சரி, எனில் அவற்றின் மீசிமா காண்கன்னு கேக்குறாங்க. சேம் அதே ஃபார்முலா, x into y equal to LCM into HCF. சரியா? x into y equal to LCM into HCF. சோ பாருங்க, x into இதுல ரெண்டு எண்களின் பெருக்கற் பலன் 117 கொடுத்திருக்காங்க. சோ ப்ராடக்ட், அந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, எக்ஸ்ன்ற ஒரு நம்பரு, ஒய்ன்ற ஒரு நம்பரு, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனாதான் எனக்கு 117 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே அந்த பெருக்கி ஆன்சர் சொல்லிட்டாங்க. சரியா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எல்சிஎம் கேக்குறாங்களா? சோ எல்சிஎம் அப்படியே வச்சுக்கிறேன். HCF கொடுக்கலையே சார் கொஸ்டின்ல, எங்கமே மீ போவாவை பத்தி சொல்லல. சோ அதுக்கு அவங்க கொடுத்த லாஜிக் தான், அந்த ஷார்ட்கட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை சார்பகா எண்கள்னு. சரியா? அப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்? HCF 1ன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? மீ போவா இங்க 1 தான் தெரிஞ்சுக்கணும். சோ மீ போவாக்கு பதிலா 1, ஏன்னா சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப எல்சிஎம் 1ஆல பெருக்குனா எல்சிஎம் தானே. சோ எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிற 117 அப்படியே வரும். சரியா? சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 117. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு பால்காரர் ஒரு கேனில் 75 லிட்டர் பாலையும் மற்றொன்றில் 45 லிட்டர் பாலையும் கொண்டுள்ளார். எனில் பாலை அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்கலனின் அளவு என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின்ல find the maximum capacity of container can measure milk of either container exact number of times அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன்? 75 45 இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா HCF கண்டுபிடிக்கணுமா? மீசிமாவா மீ போவாவா? இதுதான் கேள்வி. இந்த ஒரு வார்த்தை பாத்துங்க, இந்த ஒரு வார்த்தை போறோம். மேக்சிமம் கெப்பாசிட்டி, மேக்சிமம் கெப்பாசிட்டி அதாவது அதிகபட்ச கொள்ளளவு. சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லாங்கஸ்ட், கிரேட்டஸ்ட், மேக்சிமம், ஹையஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைலாம் வருதுன்னு வச்சுங்களேன். அதிகபட்சம், உயர்ந்தபட்சம், அதிக அளவு, இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே HCF கண்டுபிடிக்கணுங்க. கண்ணு முடிட்டு நம்ம HCF போடலாம். மீ போவா. சரியா? அப்ப மீ போவானா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு நம்பருமே பொதுவா எந்த வாய்ப்பால வரும்? 5 வாய்ப்பால வருமா? 5ல ஓரஞ்சு 5, மீதி 2, 25 5 முறை. 45னா 9 முறை 45. அகைன் இப்ப ரெண்டுமே பொதுவா 3ஆம் வாய்ப்பால வரும்ல. சோ 3ல 3 5 5 9. இப்ப ரெண்டு நம்பருமே பொதுவா எந்த வாய்ப்பாலுமே வராது, 1ல் தான் வரும். ஆனா 1ல போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. மறுபடியும் இங்க நான் 1ல போடுறேன்னு வச்சுங்களேன், இங்கேயும் 5 முறை, இது 3 முறை. ஏன்னா ஓரஞ்சு 5 ஓர் 3 3ன்னு அதே நம்பர் தான் வரப்போகுது. சரியா? சோ அது தேவையில்லாத வேலைன்றதுனால இதோட ஆன்சரை நிக்க வச்சுக்கிறேன். சோ இத சைட்ல பெருக்குங்க. 5 5 5 1ஆல பெருக்கினாலும் 5 தான். சோ 5 லிட்டர் அப்படின்றது ஆன்சர். இது என்ன சொல்ல வராங்கன்னா, 5 லிட்டர்ல நான் வந்து ஒரு என்ன அளக்கக்கூடிய கொள்கலனா, 5 லிட்டர்ல ஒரு கொள்கலனை எடுக்கிறேன் அப்படின்னா நான் சரியா என்ன பண்ண முடியும்? இந்த 75 லிட்டர் பாலையும் 45 லிட்டர் பாலையும் அளக்க முடியும்னு சொல்றாங்க. சிம்பிள் லாஜிக் தான். 5 லிட்டர்ல ஒரு கேன் எடுத்து 5 முறை அளந்தனா 75 லிட்டர் வந்துருமா? கரெக்டா அளக்கலாம்ல. எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வருது சார், 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ராவா மீறுது அப்படின்னு சொல்லாம 5 முறை கரெக்டா அளந்தேன் அப்படின்னா 75 லிட்டர் வந்துடும். அதே போல 3 முறை அளந்தனா 45 லிட்டர் வந்துடும். சோ அதுதான் கேக்குறாங்க, சரியாக அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்கலனின் அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 லிட்டர். சரியா? நெக்ஸ்ட் ஒன்.
பாருங்க, if the students of 8th standard class are as arranged in rows 6, 8, 12 or 16, no students is left behind, then the possible number of students in the class is okay. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் வரிசை வந்து கொடுத்திருக்காங்க. 6, 8, 12 மற்றும் 16 என்ற வரிசையில் அமைந்து ஒரு மாணவனும் வெளியேறவில்லை. சோ யாரும் இங்க வெளியே போல. சரியா? அந்த ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க அவங்களே. எனில் வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த கீவேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம். சரியா? டோட்டல். அதுதானே கேக்குறாங்க. பாசிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே போன கொஸ்டின்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அதிகபட்சம், உயர்ந்தபட்சம், கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட், அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்தா மீ போவா அப்படின்னு. அதே போல இந்த கொஸ்டின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா டோட்டல். சரியா? ஒர்க்கிங் டுகெதர், டுகெதர். சோ இந்த மாதிரி, அதாவது சேர்ந்து, மீண்டும், அகைன், இந்த வார்த்தை எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். அகைன், டுகெதர், டோட்டலு, இந்த மாதிரிலாம் வருது. அதாவது டோட்டல்னா மொத்தம், டுகெதர்னா சேர்ந்து, சரியா, அகைன்னா மீண்டும், இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வருதுன்னா அங்க மீசிமா கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ அப்ப இருக்கிற நம்பர் 6, 8, 12, 16 இதுக்கான எல்சிஎம். ரெண்டாவது பல்ல போறோம்னா 3 முறை 6, 4 முறை 8, 6 முறை 12, 8 முறை 16. அகைன் ரெண்டாவது போறோம்னா ரெண்டாவது பல்ல 3 வராது. 2 2 4, 3 2 6, 4 2 8. அகைன் ரெண்டால போட்டீங்கன்னா 3 வராது. 1 2 2, அகைன் 3 வராது. 2 2 4. சரியா? அகைன் ரெண்டால போடுறீங்கன்னா இங்க என்ன ஆகும்? 3 1 3 அப்படியே இருக்குமா? இது 1 2 2ன்னு வந்துடும். சோ இப்ப மூணால போடுறேன், ஏன்னா 3 தான் இருக்கு. 3ஆல டிவைட் பண்றேன்னா எல்லாமே 1, 1, 1, 1ன்னு வந்துடும். சரியா? சோ இத பெருக்கிங்க. 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. கரெக்டா? 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 3 48. 48ன்னு வருது. கரெக்ட் தானே? 3 2 6, 12, 24, 48. ரைட் தான். சோ 48 ஆன்சர் இருக்கா? இல்லையே, கொடுக்கலையே. 48 எதுவுமே கொடுக்கல. சரியா? ஆனா கண்டுபிடிச்சது பேர் என்ன? எல்சிஎம், மீசிமா. சரியா? சோ எல்சிஎம்னாலே மல்டிபிள்ஸ் தானேங்க, மடங்குகள் தானே. ஒண்ணு அந்த நம்பரா இருக்கணும், 48 இருக்கணும், இல்ல 48 மடங்குகளா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மடங்கள்னா என்ன? ஒண்ணு 4 இருக்கணும். இப்போ 4ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒண்ணு 4 இருக்கலாம், இல்ல 4 மடங்குகளா இருக்கலாம். 4 மடங்குகள் எது? 8, 12, 16, 20, 24 4ஆம் வாய்ப்பாடு எல்லாமே. சரியா? அது போல இங்க மீசிமா சொன்னனால 48 ஆன்சர் கொடுத்துருந்தா 48 ஆன்சர். ஆனா அது கொடுக்கலனா நீங்க அதனுடைய மடங்குகள் வருதான்னு செக் பண்ணுங்க. சரியா? மல்டிபிள்ஸ் வருதான்னு. சோ 48 2ஆல பெருக்குனா என்னங்க? 2ஆல பெருக்குனா 96. 96 ஆப்ஷன்ல இருக்கு. சோ அதான் ஆன்சர், அவ்வளவுதான். சப்போஸ் 3 முறை பெருக்கினா 144. சோ அது இருந்திருந்தா அதுவும் ஆன்சர். ஓகேவா? ஆனா எதனா ஒரு மடங்கு தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதனா 1 தான் கொடுப்பாங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 48 கொடுத்திருந்தா 48 ஆன்சர், இல்லனா அதனுடைய மடங்குகள் ஆன்சர். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, the HCF of மீப்போவா காண்கன்னு கேக்குறாங்க. சோ HCF வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பருக்கு HCF, கீழே இருக்கிற நம்பருக்கு LCM. இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் பண்ணணும். சரியா? எதை கேக்குறாங்களோ அதை மேல கண்டுபிடிப்பீங்க, எதை கேட்கலையோ அதை கீழே வச்சுப்பீங்க, அவ்வளவுதான். பாருங்க, மீப்போவா கேக்குறாங்க. அப்போ எது வேணும்? மீப்போவா வேணும், அது மேல வச்சுக்கிறீங்க. எனக்கு மீசிமா இந்த கொஸ்டின்ல தேவையில்ல, அதை கீழே டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எதை கேட்கிறாங்களோ அதை மேல வச்சுக்கணும். சரியா? சோ அப்ப என்னென்ன நம்பருக்கு மீப்போவா சார்? மேல என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே மீப்போவா.
1 3 5 7 9க்கு கீழே என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்துக்குமே மீசிமா. சரியா? இதை கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சு இதுல எழுதுனீங்கன்னா ஆன்சரு சம் ஓவர். சோ மேல பாருங்க 1 3 5 7 9 இதுக்கு மீப்போவா வேணும். கரெக்டா? மீப்போவா வேணும். இப்போ ஒரு நம்பர் 1ஆல டிவைட் ஆயிருக்கு. சரியா? ஒரு நம்பர் 1ஆ கொடுத்துருக்காங்க. அப்போ எதாலங்க டிவைட் பண்ணோம்? மீப்போவானா என்னங்க? எல்லா நம்பருமே பொதுவா ஒரே வாய்ப்பால டிவைட் ஆகணும். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு நம்பர் 1ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இங்க இருக்கிற எந்த நம்பருமே பொதுவா ஒரே வாய்ப்பால வராது, 1ஆம் வாய்ப்பா தவிர. கரெக்ட் தானே? அப்போ மேல HCF 1 தான். சரியா? HCF 1 தான். ஏன்னா 5 நம்பருமே பொதுவா எந்த வாய்ப்பாலுமே வராது. ஓகேவா? கீழே LCM வேணும். அப்போ மேல 1 வர மாதிரி என்னென்ன ஆன்சர் இருக்கு? இது இல்ல. 9/120 கொடுத்துருக்காங்க, அது ஆன்சரா வராது. கீழே LCM வேணும். 2 4 6 8 10க்கு ரெண்டாம் வாய்ப்பால போறோம்னா 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10. அகைன் ரெண்டால போடுறோம்னா 1 2 2 ரெண்டாம் வாய்ப்பால 3 வராதா? சோ அப்படியே வச்சுக்கிறேன். 2 2 4 5 வராதா? அப்படியே வச்சுக்கிறேன். அகைன் ரெண்டால போட்டோம்னா 1 1 3 ஒரு முறை 2 5 அப்படியே வந்துடும். சரியா? சோ அகைன் 3க்கு ஒரு முறை வருமா? 1 1 1 1 5ன்னு வரும். அகைன் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1 1 1 1 1ன்னு வரும். சரியா? சோ அப்ப பெருக்குங்க. என்னென்ன வருது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 இன்ட்டு 5. ஒரு முறை 3 ஒரு முறை 5. சரியா? அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறீங்க. 2 2 4 4 2 8 8 3 24 24 5ஆல பெருக்குனா 120. சோ மீசிமா 120ன்னு வருது. மீ போவா 1ன்னு வருது. சோ ஆன்சரு 1/120 அப்படின்றது. சரியா? நெக்ஸ்ட் ஒன். அதே LCM தான் கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்சர் நீங்க சொல்லதான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? இன்னும் 10 சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம்னு தோணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சரியா? பிராக்டிஸால மட்டும்தான் மேக்ஸ் ஈஸி ஆகும். சோ அதனால அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த ஒரு क्वेश्चனோட முடிச்சுப்போம். பாருங்க. A bell rings every 18 minutes. A bell இல்லங்க, அது first bell. சரியா? A first bell rings every 18 minutes. A second bell rings every 24 minutes. A third bell rings every 32 minutes. If all three bells rings at the same time at 8 o'clock in the morning, at other time will they together ring together அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் கேக்குறாங்க, ring togetherன்னு. பாருங்க, ஒரு மணியானது ஒவ்வொரு 18 நிமிடத்திற்கும் ஒரு முறை ஒலிக்கிறது. சரியா? அது முதல் மணியானது ஃபர்ஸ்ட் 18 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்குது. ரெண்டாவது மணி வந்து ஒவ்வொரு 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்குது. மூன்றாவது மணி வந்து ஒவ்வொரு 32 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்குது. அப்போ 3 மணிகளும் காலை 8 மணிக்கு ஒரு சேர ஒலித்தால் மீண்டும் எந்த நேரத்தில் ஒன்றாக ஒலிக்கும்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒன்றாக, மீண்டும். சரியா? இந்த வார்த்தைலாம் வருது சார். இந்த பாருங்க, சேம் அகைன் எல்லாம் ஒண்ணுதானே. சேம்னாலும் சரி அகைன்னாலும் சரி ஒண்ணுதான். சோ மீண்டும், சேம், இந்த வார்த்தைலாம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கான மீசிமா என்ன வரும்? 18, ரெண்டாவது மணி 24, மூணாவது மணி 32. இதுக்கான மீசிமா ரெண்டாம் வாய்ப்பால 9 முறை 18, 12 முறை 24, 16 முறை 32. அகைன் ரெண்டாம் வாய்ப்பால 9 வராதா? சோ அப்படியே வச்சுக்கிறேன். 2 6 12, 2 8 16. அகைன் ரெண்டால போட்டீங்கன்னா 9 வராது. 3 முறை 6, 4 முறை 8. அகைன் ரெண்டால போடுறேன்,
அப்படின்னா இந்த 9 அப்படியே தான் இருக்கும். 3 இது 2 முறை. சரியா? சோ 9 3 2 வருதா? இத மறுபடியும் 2ஆல டிவைட் பண்றேன்னா 9 அப்படியே தான் இருக்கும். இது 3 இது ஒரு முறை. 3ஆல டிவைட் பண்றேன். 3 9 ஓர் 3 3 இந்த 1 அப்படியே வந்துரும். அகைன் 3ஆல டிவைட் பண்ணா 1,1,1 வரும். சரியா? சோ பாருங்க 16 32 96 96 ஒரு 3 216 கரெக்டா? சோ 3 9 9 18 36 72 144 288 சாரி 288. இந்த 288 क्वेश्चनல எல்லாமே பாருங்க நிமிடத்துல கொடுத்திருக்காங்க, மினிட்ஸ்ல. சோ 288 மினிட்ஸ் நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 288 நான் அவருக்கு மாத்துறேங்க. நிமிஷத்தை அவருக்கு மாத்துறேன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸா? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ 4 ஹவர்ஸ்க்கு என்ன போயிருக்கும்? 240 மினிட்ஸ் போயிருக்கும். கரெக்ட் தானே? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 4 மணி நேரத்துக்கு 240 நிமிஷம் போயிடுச்சு. மீதி எவ்வளவுங்க இருக்கும்? 288ல 240 போச்சுன்னா 48 நிமிஷம் இருக்கும். சரியா? சோ அப்போ இது என்ன மீனிங்னா 288 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அந்த 3 மணியும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு ஆன்சர் வருது. அந்த 288 நிமிஷத்தை நான் எப்படி எழுதுறேன்? 4 மணி நேரம் 48 நிமிஷம்னு சொல்றேன். புரியுதா? 4 ஹவருக்கு 240 நிமிஷங்க. அது இல்லாம ஒரு 48 நிமிஷம், அதான் 288. அதை நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். சரியா? அப்ப 4 ஹவர் 48 நிமிஷம் கழிச்சு டைம் பாருங்க. காலங்காத்தால 8 மணின்னு சொல்றாங்க. காலங்காத்தால 8 மணி 8 o'clock. சோ 8 மணில இருந்து 4 மணி நேரம் 48 நிமிஷம் கழிச்சா என்ன வரும்? அதாவது அதுக்கப்புறம் 8 மணியோட 4 மணி நேரம் கூட்டினா 12 மணியா? 12 மணி 48 நிமிஷத்துக்கு அது என்ன ஆயிருக்கும்? மறுபடியும் சேர்ந்து ஒலிச்சிருக்கும். சோ 12 மணி 48 நிமிஷம். கரெக்டா? காலங்காத்தால 8 மணிங்க. அங்கிருந்து 4 ஹவரை கூட்டினா மத்தியானம் 12 மணி. அங்கிருந்து ஒரு 48 நிமிஷம். அப்ப 12 மணி 48 நிமிஷத்துக்கு அந்த 3 மணியும் மறுபடியும் ஒன்றாக ஒலிக்கும். சரியா? சோ 12 மணி 48 நிமிஷம் PM அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? சோ இது LCM HCF ஓட பார்ட் 1. இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? பிராக்ஷனை பேஸ் பண்ணியும் பேசிக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதே போல LCMல ஒரு கொஸ்டினும் HCFல ஒரு கொஸ்டினும் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தோம். சரியா? அது இல்லாம உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பின் பண்ணுங்க. சீக்கிரமாவே LCM HCFல பார்ட் 2 பார்க்கலாம். நன்றிகள் பல.